நான் 2012ல தான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுறேன். அதுக்கு முன்னலாம் எங்க அம்மா வீட்ல வைக்கிற அரிசியில வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு புலாவ் மாதிரி ஒரு டிஷ் பண்ணி எனக்கு அதுதான் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லி தருவாங்க. சின்ன வயசுல பெருசா ஹோட்டலுக்கு எல்லாம் போய் சாப்பிடுற பழக்கம் இல்லாததுனால நானும் எங்க அம்மா சொல்ற எல்லாத்தையுமே பிளைண்டா நம்புவேன். அப்படிப்பட்ட ஒரு அப்பாவி குழந்தை தான் நான். நம்மள நிறைய பேரு அதுவும் ஸ்பெசிபிக்கா 90s கிட்ஸ் இப்படிதான் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சோ கதைக்கு வருவோம். 9th எங்க அப்பா ஸ்கூல மாத்திட்டாரு. ஸ்கூல் தூரமா இருக்கவும் வீட்டையும் மாத்திட்டாரு. சொந்த வீட்ல இருந்து வாடகை வீட்டுக்கு வந்தாச்சு. சின்ன வயசுல இருந்தே பிறந்து வளர்ந்த வீடு அப்படின்றதுனால எங்க சொந்த வீடு வந்து எனக்கு ரொம்பவே பர்சனலி கனெக்டடான பிளேஸ். என்ன மெய்யழகன் ஸ்டோரி மாதிரி இருக்குன்னு பாக்குறீங்களா? வாடகை வீட்டுக்கு மனசுலாம் மனசோட போயாச்சு. அன்னைக்கு என்ன சமாதானப்படுத்துறதுக்காக எங்க அப்பா வந்து சிக்கன் ரைஸ் ஒண்ணு இல்லைங்க 3 சிக்கன் ரைஸ் வந்து வாங்கிட்டு வந்தாரு. என் வாழ்க்கையிலேயே வாட்டி ஃப்ரைட் ரைஸ சும்மா சொல்லக்கூடாது, சும்மா பெப்பர்லாம் போட்டு சூப்பரா இருந்துச்சு. என்னதான் சோகம் இருந்தாலும் அன்னைக்கு நைட்டு நல்லா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு தூங்கிட்டேன். அப்ப ஆரம்பிச்சதுதான் என்னோட ஃப்ரைட் ரைஸ் கிரேஸ். அப்படி